உங்களுக்கு ஆட்சியில் இருந்த கட்சியா தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது தெரியும். எல்லா காலங்கள்லையும் சவால் இருந்திருக்கு, இன்னைக்கு இருக்கு. இதே போல ஒரு கோரிக்கை உங்க ஆட்சியில் வைக்கப்பட்ட போது, எதிர்கட்சியா கொடுக்கக்கூடாதுன்னு கோரிக்கை வைக்கப்பட்ட போது நீதிமன்றம் சொன்னது, இது என்னங்க இது ஒவ்வொரு முறையும் கொடுக்கணுங்கிறது கட்சி பணத்திலேருந்து எடுத்து கொடுங்க, அரசாங்க பணத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும், எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது, நீங்களும் நானும் அதில் பெனிஃபிஷரியா இருக்கணுங்கிறது வந்து நியாயமா? திரு ரவி குழந்தைவேலுக்கும் இந்த 1000 ரூபாய் வரும், எனக்கும் வரும், இவருக்கும் வரும், ஸ்ரீகாந்துக்கும் வரும். இது அரசு பணம். ஏழை மக்களுக்கு மட்டும் கொடுத்தா அது ஒரு டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் வச்சு கொடுத்தா அது சரியா இருக்கும். மற்றபடி நீங்க கேட்பது அரசியல் தானே. அரசாங்கத்துடைய நிதி நிலைமை ஆஹா ஓஹோன்னு தான் வேற. நிதி நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை ஆளுகிற அரசு தான் வந்து முடிவு பண்ணணும். அவங்க தான் மானிட்டர் பண்ணுறாங்க. இப்போ அரசாங்கம் வந்து பட்ஜெட் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணும்பொழுது எதுக்கு அலோகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க மனசில் வச்சு தான் அலோகேட் பண்ணுறாங்க. அது போக சில விஷயங்களை வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக இந்த பொங்கல் உதவித்தொகை கொடுக்குறதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாததில் தான் கண்டிப்பாக இது பண்ணணும். காரணம் வந்து ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பணம் வந்து சென்றடையுது. அப்புறம் அந்த அவங்களுக்கு மட்டும் சென்றடைஞ்சா பரவாயில்ல. நீங்க வாங்குவீங்களா, நான் வாங்குவேனா, இவர் வாங்குவாங்க, அது கேட்டகரைஸ் பிரிச்சிடுறாங்கல்ல, எல்லா கார்டுக்கும் கொடுக்கறது இல்லை, அது கேட்டகரைஸ் பிரிச்சிடுறாங்க. இப்ப வைக்கப்படுற கோரிக்கையே எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தான். பிபிஎல் கார்டுக்கு மட்டும் கொடுங்கன்னு யாரும் கோரிக்கை வைக்கல. அவங்க சிஸ்டம் 30,000 கொடுங்கறீங்க இல்ல. அதாவது நாங்க வந்து கொரோனாவில் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சி நடத்தி மக்களுக்கு திருப்திப்படுத்தி நோய் குணப்படுத்துறதுக்கு எல்லாம் பண்ணி கஷ்டப்படுறப்போ அந்த நேரத்தில் திருப்திப்படுத்துறது வேலை இல்ல. அந்த நேரத்தில் வந்து 2500 கொடுக்கணுங்கிறது ஒரு நல்ல ஒரு முடிவு. அந்த நேரத்தில் மக்களுக்கு ஒரு பெனிஃபிஷியாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஃபெஸ்டிவலில் வந்து அந்த ஒரு சஃபரிங் இல்லாமல் கொண்டாடணுங்கிற அடிப்படையில் நாங்கள் சொல்லும் பொழுது இவர்கள் வந்து கேட்கறது வந்து 5000 கொடுத்தா என்ன, 50,000 கொடுத்தா என்ன, 30,000 கொடுத்தா என்ன, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் அவங்க அன்னைக்கு 5000 கேட்டதுக்கும் நீங்க 30,000 கேட்கறதுக்கு நாங்கள், அதாவது நான் என்ன சொல்றேங்க, கொடுக்குற 1000மே கொடுக்கல, திவால் ஆயிடுச்சுங்கிற மாதிரி கையை விரிச்சிட்டு கையை தூக்கிட்டாங்க, எங்களால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறது. இல்ல அந்த இல்ல நான் என்ன சொல்றேன், சொல்ற விஷயங்களே செய்ய முடியலங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு, வழக்கமாக கொடுத்துட்டு இருந்ததையே உங்களால நடத்த முடியல அப்படின்னா அப்ப உங்களுடைய திட்டமிடல் ஆட்சி சரியாக கொண்டு போகவில்லை என்பதை நிதர்சனமாக மக்களுக்கு வெளிப்படையாக உங்களுடைய வாயில் இருந்தே வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறீர்கள். இன்னொரு பியூட்டி என்னன்னா, திரு வைகோ அவர்கள் நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, 1000 ரூபாய் வந்து கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்ற உறுதியை நம்ம காரை செல்வராஜ் அண்ணா கூட அது ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் உறுதியாக கொடுப்பார்கள் சொல்றாரு. அப்படி கொடுக்கலன்னா மதிமுக இருந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. அதே மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திராவிட மாடல் ஆட்சி, கூட்டணி இது கூட்டணி அப்படி இப்படி இவ்வளவு வசனம் பேசிட்டு இருக்கிறீங்க. உங்க கூட்டணியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்கள் ஆட்சிக்கு எதிராக திரண்டு நின்று எதிர்க்கிறார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும். வேல்முருகன்ல ஆரம்பிச்சு திருமாவளவன்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிபிஎம் லீடர் வந்து இவரு பாலகிருஷ்ணன் வரைக்கும் என்ன சொல்றாரு, இந்த பள்ளிகளை கொண்டு போய் தனியார் மயமாக்கறதுக்கு எல்லாம் முயற்சி பண்றீங்க, எல்லா பிரச்சனைகளையும் நீங்க பண்றீங்க, அரசாங்கம் நடத்துறது சரியில்லை அப்படின்னு உங்க கூட்டணி கட்சியிலிருந்து குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த நிலையில் நீங்கள் அரசாங்கத்தை முழுமையாக 2026 வரை கொண்டு செல்வீர்களா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறி. எல்லாம் 3 கட்சி 4 கட்சி எல்லாமே போகுது. என்ன சொல்றாங்க, அவங்க நம்பி ஆட்சி நடக்குதா, நம்பி ஆட்சி நடக்குதோ நடக்கலையே, தினம் இவங்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு எங்களோட இருக்காங்க எங்களோட கூட்டணி பலமான கூட்டணி, திராவிட கூட்டணி, கொள்கை கூட்டணி, குடும்ப கூட்டணி, பாச கூட்டணி, பண்பு கூட்டணி, எல்லா கூட்டணியும் போட்டு பறிப்பு இது பண்ணியாச்சு. இனிமேல் நீங்க அறிவாலயத்தில் நீங்க மீட்டிங் போட்டீங்கன்னா கூட்டணிக்காரங்க கண்டிப்பா யாரும் வரமாட்டாங்க. இப்பவே 4 டிக்கெட் கலந்துக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, 4 டிக்கெட் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கு நடுவில் இப்ப வைகோ அவர்கள் 1000 ரூபாய் கொடுப்பார்கள் உறுதியாக என்று சொல்லி இருக்கிறார். கொடுக்க முடியவில்லை என்றால் வைகோ கூட்டணியிலிருந்து விலகி வெளியே வந்துருவாருங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இவ்வளவு உறுதி வர அவருடைய திராவிட கட்சியை பத்தி 1000 ரூபாய் உறுதியா கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அவர் வாயால சொல்லியிருக்காரு. சரியா? இல்ல என்று காரி செல்வராஜ் அண்ணன் மறுக்கல. அதே மாதிரி சிபிஐல இருந்து உங்கள் கட்சியை பத்தி, நீங்க நடத்துற ஆட்சியை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திருமாவளவன் விமர்சனம் பண்ணியிருக்காரு, வேல்முருகன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவங்க இப்ப கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா, இவங்களை வச்சு நடத்த போறீங்களா இல்லையா? இந்த கொள்கை கூட்டணி, பாச கூட்டணி, திராவிட கூட்டணி என்ன லெவல்ல இருக்கு? மொத்தமா உடைஞ்சிருச்சா இல்ல பாதி உடைஞ்சிருச்சா? அரசாங்கம் நடத்த முடியல கையை தூக்கிட்டீங்க. இதுக்கு மேல வேற என்ன கேவலம் இருக்கிறது? ஒரு ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டிய
ஒரு 1000 ரூபாயை கொடுக்க முடியவில்லை. நீங்கள் 1008 திட்டங்களை போட்டு 500 பொய் வாக்குறுதிகளை மக்களை முட்டாளாக்க நினைக்கிறீர்கள். அதன் வெளிப்பாடு இன்று உங்கள் வாயாலேயே எங்களால் பணம் கொடுக்க முடியவில்லை என்று கூறிவிட்டால் நீங்கள் ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் என்பதை உங்கள் வாயாலே நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? பள்ளிகளை மொத்தம் கொண்டு போய் எல்லாரும் தாரவாக்க ரெடி ஆயிட்டீங்க. நாலாவது முறை சொல்லுங்க. கேப்போம். அந்த எழுத்து பேசுறாங்க. நாங்க பலுவா சொல்லிட்டீங்க. கேப்போம். பேசுறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கேப்போம். ரெஜிஸ்ட்ரேட் கேப்போம். பாவம் அண்ணா அப்டேட்டே ஆகல. அப்டேட் ஆகாம இல்ல. நீங்க அப்டேட் ஆகாம இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் பேக்ல இருக்கீங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. உங்க எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னு பாருங்க. சிபிஎம் இவரு பாலகிருஷ்ணன் என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னு பாருங்க. வைகோ என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னு பாருங்க. அது தெரியாம என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னு பாருங்க. அதுக்கு அப்புறம் வேல்முருகன் என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னு பாருங்க. உங்க ஆட்சி பிரமாதமாக இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. இவங்களை வச்சு நீங்க கூட்டணி வச்சு 2024 இதை யார் நம்புவாங்க? கேப்போம். ஒன்றும் இல்லை, பாலகிருஷ்ணன் ஐயா அந்த 500 பள்ளிகள் சார்ந்த விஷயத்தில் இருக்குல்ல, அந்த பத்திரிகை செய்தியை அமைச்சரே கண்டிக்கிறேங்கிறாரு. என்னன்னு கேட்போமே. நீங்க இவ்வளவு பேசிட்டீங்களே, எல்லா பாயிண்டும் ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு சார். கேப்போம். பாலகிருஷ்ணன் ஐயா வந்து அந்த அறிக்கைக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டாரு. அதை கூட தெரியாம வந்து பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லிட்டாரு. பாலகிருஷ்ணன் ஐயா பேசுறாங்களே, அறிக்கை கொடுத்திருக்காங்க சார். பள்ளிகளுக்கு சொல்லியிருக்காருங்க. ஆனா காவல்துறை அத்துமீறுகிறது சொல்லிட்டாரா? இப்ப டாபிக் என்ன? மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். ஒத்துக்கிட்டாரா? பிரச்சனையா இல்ல இந்த பிரச்சனையா? ஆணவ கொலைகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லுங்க. இல்ல இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அவர் பேசுங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட வரேன். இல்ல அதாவது பொது ஆளுங்கட்சியை காய்க்கும் நிலைமை சார். மக்கள் துப்ப மாட்டாங்களா? இல்ல பதில் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பதில் வேண்டாம் ஹரி. யார் அந்த சார்? அந்த பதில் மட்டும் சொல்லுங்க சார். யார் அந்த சார்? அதுக்கு பதில் யாரும் சொல்லுவீங்களா? இல்லங்க சார். யார் அந்த சார்? எந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லுங்க. யார்? இல்ல எல்லாருக்கும் விளக்க வேண்டிய அரசியல் மக்கள் பிரச்சனையை விட தன்னை ரெஜிஸ்டர் பண்ணனும் அதிமுக நிக்கிறதுக்கான காரணம் இது. என்ன டிபேட் போயிட்டு இருக்கு? கூட்டணியை பத்தி பேசினாரு. நீங்க கையாக்கிட்டீங்க சார். இதுக்கு மேல ரவி சார் நான் சொல்ல பேச மாட்டேன். நியாயம் இதெல்லாம் அநியாயம், அநீதி. இல்ல வெட்கப்படணும். ஒரு அறைக்கு ஒண்ணு ரவி சார் அறமே இல்லாம திரு ரவி 20 கேள்வி கேட்டிருக்கீங்க. பேச்சு கேக்குறதுக்கு வந்திருக்கோம். சொற்பொழிவுக்கு வந்திருக்கோம். அடுத்த கேள்வி கேக்குறீங்களே. நரேட்டிவ செட் பண்றதுக்கு உட்கார்ந்துட்டு ஒரு பொய் அடுக்கிட்டே போறாரு. கேட்கறதுக்கு கூட தைரியம் கிடையாது, மனநிலைமை கிடையாது. யார் இந்த சார்? இன்னைக்கு சொல்றேன், யார் இந்த சார்ன்ற ஒரு பொய் பிரச்சாரத்துக்கு இந்த ட்ரையல் முடிச்சு எல்லா உண்மைகளும் வெளியே வரும்போது என்ன நடக்கும் பாருங்க. அதிமுக மக்கள் எப்படி நிராகரிக்க போறாங்கன்னு பாருங்க. குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த சார்ன்றவர் யாருமே கிடையாதுன்றது நீதிமன்றம் சொன்ன பிறகு அதிமுக இன்னைக்கு செட் பண்ணக்கூடிய நெரேட்டிவுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். நான் ஏன் இதை சொல்றேன்னா, சம்பந்தமே இல்லாம ஒவ்வொரு டிபேட்லயும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க தலைப்பு சட்டம் ஒழுங்கா பேசுவோம். இன்னைக்கு நிதி பற்றாக்குறையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், பொங்கல் பரிசை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல கூட யார் இந்த சார் பேசுறதுக்கு இருக்குல்ல. இந்த நரேட்டிவ் பொய்களின் மூலமாக ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்காக அதிமுக முயற்சி செய்வது அவர்களுக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகும்ன்றது பாருங்க. அடுத்தது நான் திரும்ப சொல்றேன், திவாலாச்சுன்றாங்க. திவால்லாம் ஆகல. நாங்க இந்த 1000 ரூபாய் மட்டும் தான் கொடுக்க முடியாதுன்றோம். அரசுடைய அத்துணை திட்டங்களும் போய்கிட்டு இருக்கு. புதுமை பெண் திட்டம் போச்சா? அது டிராப் பண்ணோம்னா நீங்க சொல்லுங்க திவாலாச்சுன்னு ஒத்துக்கிறோம். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை போச்சா? அப்ப சொல்லுங்க திவாலாச்சுன்னு ஒத்துப்போம். இந்த பொங்கல் தொகை அப்ப நீங்க ஒத்துக்கோங்க. 2015லயும் 2017லயும் 100 ரூபாய் கொடுக்க முடியல உங்களால. அப்ப உங்க அம்மாவுடைய ஆட்சி திவாலாச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? அடுத்தது வர இல்ல தாலிக்கு தங்க என்னாச்சு, ஸ்கூட்டி என்னாச்சு, மடிக்கணினி என்னாச்சு? அதாவது நிறுத்தமா மகளிர் திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டு எத்தனை ஸ்கூட்டி விட்டீங்க? மகளிர் திட்டங்களை எத்தனை ஸ்கூட்டி விட்டீங்கன்னு சொல்லுங்க. ஒரே தங்கத்தை நிறுத்திட்டு அப்புறம் என்ன